எம்ஐ தான் எவ்வளோ பெரிய டீம் தெரியுமாடா, அவன் ஸ்கவுட்டிங் தான் இருக்கிறதுல பெஸ்ட் ஸ்கவுட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனை சொல்லிக்கிறான். எம்ஐயும் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கப்பா. அது என்ன மிஸ்டேக்னு பார்த்துருவோமா? அதுக்கு மேலே நான் சப்ஸ்கிரைப் பண்ண தருந்தேன். என்னன்னு டப்புன்னு பார்த்துருவேன். இன்னைக்கு கரண்ட் வேர்ல்ட் கிரிக்கெட்லேயே பெஸ்ட் ஃபினிஷர் எடுத்தனாக்கா அதில் டிம் டேவிட் நேமு பக்காவாக நிற்கிது. ஆர்சிபி தலைவனாக வெறித்தனமாக வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம சிஎஸ்கே பக்கம் போயினாக்கா டெவால் பிரிவிஸ் பிரிச்சு மேந்திக்கிட்டு இருக்கான். வருஷத்துக்கான T20 எடுத்து போதனாக்கா வேற மாதிரி ஆடி வச்சிடலாம். அதுவும் ஆதரட்டை போட்டு பொழந்தே தச்சிடும். அப்படியே நம்ம டெல்லி கேபிட்டல் சைட் போயினாக்கா கடந்த 2-3 சீசனாக ஃபினிஷிங் கவர் பண்ண கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் இவனுங்க 3 பேரும் ஒரு காலத்தில் எம்ஐ தான்டா இருந்தானுங்க. இப்படி 3 பேரையும் தார வாசு குத்துட்டீங்களேடா. என்னதான் எம்ஐ பெரிய ஸ்கவுட்டிங்கே நல்லா செம்ம டீம் வச்சு இப்போ கூட நான் சொல்கிறேன் 2026 அவங்க தான் கப்படி மாதிரி எனக்கு தெரியுது. பட் ஆனால் டிம் டேவிட் மாதிரி ஒரு ஆளை விட்டு தான் செம பிளண்டர். இன்னைக்கு பிக்கெஸ்ட் ஃபினிஷர் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஹார்திக் பாண்டியா அப்புறம் டிம் டேவிட் 2 பேரும் ஃபினிஷில் இருந்தானே அவ்வளோதான். நான் 100% அடிச்சு சொல்கிறேன் அந்த டீம் தானே கப்பு. பிகாஸ் கரண்ட் இந்தியன் டீமில் ஃபினிஷர் ஆனா ஹார்திக் பாண்டியா, கரண்ட் ஆஸ்திரேலியா டீமில் ஃபினிஷர் ஆனா டிம் டேவிட் 2 பேரும் பக்காவான ஃபார்ம் இருக்கானுங்க. ஸோ இது எம்ஐ பண்ண பெரிய மிஸ்டேக். நான் இந்த 3 பிளேயர்ஸை விட்டது. உங்களுக்கு வேற ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் டிம் டேவியை விட்டது எவ்வளோ பெரிய மிஸ்டேக்ன்றதை கமெண்ட்ல சொல்லுவாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தட்டி விட்டு போயிடுங்க.